அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் வினாவிடைகள் நம்ம பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் ஒரு 60 வினாவிடைகள் பார்த்துருக்கோம். அது பொது பிரிவில் பொதுவான வினாக்களாக இலக்கணம் பற்றிய பொதுவான வினாக்கள் ஒரு 30 வினாக்களும், தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்திலிருந்து ஒரு 30 வினாக்களும், மொத்தமாக 60 வினாக்கள் நாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்திலிருந்து மீதமுள்ள வினாக்களை பார்க்க போகிறோம். இப்போ டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ஏன்னா தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்திலிருந்து வரிக்கு வரி எடுத்து நான் எழுதியிருக்கேன். அதனால் இது மிகவும் பயனுடையதாக இருக்கும், மாணவிகளுக்கும் பயனுடையதாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே நாம் போகலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எழுத்தெனப்படுவது கேட்டிருக்காங்க. எழுத்தெனப்படுவது எது அப்படின்னு. அதுக்கு 4 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, 1 அரு, 2 உரு, 3 இசை, 4 அசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுத்தெனப்படுவது உரு என்பது தான் விடை. எழுத்தெனப்படுவது உரு அப்படின்னு. அடுத்து 2வது கேள்வி, எல்லா மெய்யும் டேஷ் ஆகி அப்படின்ட்டுருக்காங்க. எல்லா மெய்யும், இது நூற்பாவரி. எல்லா மெய்யும் உருவாகி அப்படிங்கிறதான் விடை. எல்லா மெய்யும் உருவாகி, எல்லா மெய்யும் உருவாகிங்கிறது தான் விடை. மெய்யின் இயற்கையா, இதுவும் அடுத்தது 3வது வினா. மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல். மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல். மெய்யெழுத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இன்னு, இத்து, இன்னுன்னு புள்ளி பெற்று வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ நூற்பா என்ன, தொல்காப்பியர் எழுதியிருக்க நூற்பாவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல் அப்படிங்கிறது தான். அப்போ மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல்ங்கிறது விடை. இதுக்கு சார்ந்து வரல் மரபின் 3 ஆவன எவை? இப்போ தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் முதல் நூற்பாவில் பார்த்திங்க அப்படின்னா, எழுத்தெனப்படுவது அகரம் முதல் நகரை இருவாய் முப்பகது என்ப சார்ந்து வரல் மரபின் 3 இளங்கடையே அப்படின்ட்டுருப்பாங்க. எழுத்து என்று சொல்லப்படுவது எது அப்படின்னா, அகரத்தை முதலாக உடைய உயிரெழுத்துக்கள் 12, நகரத்தை இறுதியாக உடைய மெய்யெழுத்துக்கள் 18, இரண்டும் சேர்த்து 30 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இறுதி வரியில் தான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. சார்ந்து வரல் மரபின் 3 இளங்கடையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சார்ந்து வரக்கூடியது, இந்த உயிரையும் மெய்யையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறத அந்த நூற்பால் ஒரு கோடிட்டு கட்டியிருப்பாங்க. அடுத்த நூற்பா பார்த்திங்கன்னா, சார்ந்து மரபின் 3 இளங்கடையேன்னு முடித்ததுனால அடுத்த நூற்பா பாருங்கள், அவைதாம். சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எவை? அவைதாம். குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தோர் என்ன அப்படிம்பாங்க. இந்த குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம், இது 3 தான் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய சார்பு எழுத்துக்களாக இருக்கின்றது. அப்போ இங்கே சார்ந்து வரல் மரபின் 3 இளங்கடையே என்பது சார்பெழுத்துக்களை குறிக்கக்கூடியது. சார்பெழுத்துக்களை குறிக்கக்கூடியது. அப்போ எவை சார்பெழுத்து? குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம். குறைந்து ஒலிக்கக்கூடிய இகரம், குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரம், ஆயுதம். குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதங்கிறது தான் இதற்கு விடை. இது 4வது கேள்வி. சார்ந்து வரல் மரபின் 3 இளங்கடையே என்பது எதனை குறிக்கும் அப்படின்னா, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற சார்பெழுத்துக்களை குறிக்கும். அடுத்து, எழுத்தில் மாத்திரையின் அளவு எது? எழுத்துக்கான மாத்திரை அளவாக தொல்காப்பியர் கூறக்கூடியன எவை? எழுத்திற்குரிய மாத்திரையின் அளவு எது? எழுத்திற்குரிய மாத்திரையின் அளவு எது? கண்ணிமைத்தல். இப்போ கண்ணிமைக்கிறோம்ல, இந்த கண்ணிமைக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை எழுத்தை பேசி உச்சரித்து முடிச்சிடணும். கண்ணிமைத்தல், கை நொடித்தல். கண்ணிமைத்தலும் கை நொடித்தலும் மாத்திரைக்கு அளவாக கூறப்படுகிறது. கண்ணிமைத்தல், ஒரு நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் கண்ணு நிமிச்சிட்டே இருக்கும். கை நொடித்தல் 1 செகண்ட். இப்போ டைமிங் இதுதான் எழுத்துக்களுக்கு பிறப்பதற்கான மாத்திரையின் அளவு. எழுத்துக்களில் மாத்திரையின் அளவுக்கு எது கால அளவுனா கண்ணிமைத்தல், கை நொடித்தல் அப்படிங்கிறாங்க. குற்றெழுத்து என்பது எது? ஒரு மாத்திரை பெற்று வரக்கூடிய எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள். ஒரு மாத்திரை பெற்று வரக்கூடிய எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள். அதை தொல்காப்பியர் எப்படி சொல்கிறாரு? ஓரளவு இசைத்தல்கிறார். குற்றெழுத்து என்பன ஓரளவு இசைத்தல். குற்றெழுத்து என்பன ஓரளவு இசைத்தல். ஓரளவு இசைத்தல்னா ஒரு மாத்திரை பெற்று வரக்கூடியன குற்றெழுத்து. நெட்டெழுத்து என்பன ஈரளவு இசைத்தல். நெட்டெழுத்து என்பன ஈரளவு இசைத்தல். 2 மாத்திரை பெற்று வரக்கூடியது நெட்டெழுத்து. இப்போ நெட்டெழுத்தின் மாத்திரை அளவு என்ன? 2 மாத்திரை. குற்றெழுத்தின் மாத்திரை அளவு என்ன? 1 மாத்திரை. குற்றெழுத்தின் மாத்திரை அளவு 1.
நெட்டெழுத்தின் மாத்திரை அளவு 2. ஓரளவு இசைத்தல் குற்றெழுத்தென்ப. ஈரளவு இசைத்தல் நெட்டெழுத்து. 2 மாத்திரை பெற்று வரக்கூடியது நெட்டெழுத்து. 2 மாத்திரை பெற்ற எழுத்து அம்மாத்திரை இப்போ 2 மாத்திரையை விட தாண்டி மிக்கு ஒலித்தலை தொல்காப்பியர் எவ்வாறு கூறுகின்றார்? 2 மாத்திரை பெற்ற எழுத்து அதனின் மிக்கு ஒலித்தலை தொல்காப்பியர் எவ்வாறு கூறுகின்றார்? அளபெடுத்தல். எவ்வாறு கூறுகின்றார்? அளபெடுத்தல் என்று கூறுகின்றார். அரையளபு குறுகல் மகரம் உடைத்தே. இது நூற்பாவரி. அரையளபு குறுகல் மகரம் உடைத்தே. அரை மாத்திரை அளவிலிருந்து குறுகி கால் மாத்திரையாக ஒலிக்கக்கூடியது மகர குறுக்கம். அரையளபு குறுகல் மகரம் உடைத்தே. மகரத்திற்கும் என்னது அரையளவிலிருந்து கால் மாத்திரை அளவு பெறக்கூடிய அளவுக்கு குறைந்து ஒலிக்கும் குறுக்கமானது நிகழும் மகர குறுக்கம். இப்போ போன் அப்படிங்கிற சொல்ல நம்ம எழுதணும்னா போன்னு போட்டு நெடில் போட்டு ஒரு இன்னு போட்டு மெய்யெழுத்து போன். இந்த இன்னு பார்த்தீங்கன்னா மெய்யின் அளவே அரையண மொழிபுங்கிறதுக்கு அரை மாத்திரை பெற்று வந்துடும். போ இன்னுங்கிறது பக்கத்தில் வரக்கூடிய இம்மு இருக்குது பாருங்கள். போன்முங்கிறதுல பக்கத்தில் வரக்கூடிய இம்மு அதுவும் மெய்யெழுத்து தான். ஆனால் அரை மாத்திரையிலிருந்து குறுகி கால் மாத்திரையாக ஒலிக்கிறதுனால இது என்னது மகர குறுக்கம். அப்போ போன் என்பதில் வரக்கூடிய இம்மு அது மாதிரி நிறைய ஒரு மெய்யெழுத்துக்கு அடுத்து இன்னொரு மெய்யெழுத்து வந்துன்னா ஃபஸ்ட்டு வர மெய்யெழுத்து அரை மாத்திரை பெற்று வந்துடும். இரண்டாவது வர மெய்யெழுத்து அரை மாத்திரையில் அளவுலேருந்து குறுகி கால் மாத்திரையாக வரும். அது மாதிரி வரதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குறுக்கம் என்று சொல்லுவோம். அப்போ அரையளவு குறுகல் அரையளவுலேருந்து குறுகல் தான் என்னது மகரம் உடைத்தேங்கிறது நூற்பா. மகரம்ங்கிறது ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். உயிரெழுத்துக்களில் புள்ளி பெற்று வருவன எவை? அந்த காலத்தில் உயிரெழுத்துக்களில் இந்த 2 எழுத்துக்களுக்கும் புள்ளி வச்சு எழுதினாங்க. ஏ ஓ 2 எழுத்தும். உயிரெழுத்துக்களில் புள்ளி பெற்று வருவன ஏ ஓ. உயிரெழுத்துக்களில் புள்ளி பெற்று எழுதப்பட்டன ஏ எகரம் ஒகரம் ஏ ஓ அப்படிங்கிறது. மெய்மயக்கம் என்பது என்ன? மெய்மயக்கம் என்பது என்ன? 18 மெய்யும் ஒன்றுக்கொன்று தடுமாற்றம் அடைவது தான் மெய்மயக்கங்கிறாங்க. 18 மெய்யும் ஒன்றுக்கொன்று தடுமாற்றம் அடைவது மெய்மயக்கம். மெய்மயக்கம் என்பது என்ன? 18 மெய்யும் 18 மெய்யெழுத்துக்களும் ஒன்றுக்கொன்று தடுமாற்றம் அடைவது மெய்மயக்கம். மயக்கம் என்பது என்ன? மயக்கம் என்பது எது? தடுமாறுதல். மயக்கம் என்பது தடுமாறுதல். மெய்மயக்கம் என்பது மெய்யெழுத்துக்கள் 18ம் ஒன்றுக்கொண்டு தடுமாறி சொற்களில் அமைதல் மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த கேள்வி. மெய்மயக்கத்தின் வகைமை யாது? மெய்மயக்கத்தின் வகைமை யாது? 2. உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று மெய்மயக்கத்தின் வகைகள் 2. அப்போ மெய்மயக்கத்தின் வகைமை யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. மெய்மயக்கத்தின் வகைமை யாதுன்னா 2. அடுத்த நூற்பா பாருங்க. இது நூற்பா வரிகள். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ட ர ல ல ட ர ல ல என்னும் மெய்களின் முன்னர். டனா இட்டுன்னு வச்சுக்கோங்க. இட்டு அடுத்து இரு. எந்த இருன்னா கடைசியாக வரக்கூடிய ரகர ஒற்று இரு. கசட தபரல வரக்கூடிய வல்லின ரகரம். வல்லின ரகரம் அந்த ரகரம் ட ர ல இடையினல எரல வழலங்கிறதுல வரக்கூடிய 2 லாவும் இடையினல தான். அதில் லட்டுக்கு வரக்கூடிய ரகரம் லட்டுக்கு வரக்கூடிய ல. ட ர ல அடுத்து ல. மற்றெல்லாம் பள்ளிக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ல. ட ர ல ல ட ர ல ல அப்படின்னு சொல்லக்கூடிய ட ர ல ல என்னும் மெய்களின் முன்னர். இந்த மெய்களின் முன்னர் எந்தெந்த மெய்யெழுத்துக்கள் மயங்கும்? 3 மெய்கள் மயங்கும். இப்போ இதுதான் கேள்வி. ட ர ல ல என்னும் மெய்களின் முன்னர் மயங்கக்கூடிய எழுத்துக்கள் எவை? ட ர ல ல என்னும் மெய்களின் முன்னர் மயங்கக்கூடிய எழுத்துக்கள் எவை அப்படின்னா 3 எழுத்து தான் மயங்குது. க ச ப. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். க ச ப. ட ர ல ல என்னும் மெய்களின் முன்னர் எந்த மெய்கள் மயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மெய்கள் மயங்கும். எந்தெந்த 3 மெய்கள்? க ச ப. இது ஆன்சர். க ச ப. ட ர ல ல என்னும் மெய்களின் முன்னர் க ச ப என்ற மெய்கள் மயங்கும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ட ர ல ல என்னும் மெய்களின் முன்னர் வந்து மயங்கக்கூடிய எழுத்துக்கள் க ச ப. அதுக்கப்புறம் மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம்? 2 வகைப்படும்னு பார்த்தோம். மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ மெய்மயக்கத்தின் வகைமை 2. ட ர ல ல என்னும் புள்ளி முன்னர் எந்த எழுத்துக்கள் வந்து மயங்கும்? க ச ப என்னும் எழுத்துக்கள் மயங்கும். அடுத்து பாருங்கள், இதுவும் மெய் எழுத்துக்கள் தான். ஞஞன நமனன்னு சொல்லுவோம் இல்லையா? வல்லினம் மெல்லினம் இடையினத்தில் மெல்லெழுத்துக்களாக மெல்லினமாக காணப்படக்கூடிய ஞஞன நமன. அப்போ இதை சொல்லும் பொழுது ஞ ஞ ந ந ம ந. அப்போ ஞ காங்க. அடுத்து வந்து சாவுக்கு அடுத்து வரக்கூடிய ஞ ஞ ஞ பாருங்க, காவுக்கு அடுத்து வரக்கூடிய ஞ, அடுத்து சாவுக்கு அடுத்து வரக்கூடிய ஞ. ஒன்று ஞ ஞ ந ந. அடுத்து வந்து 3 சுழி ந ந. அடுத்து ந, நாயெலாம் எழுதுறதுக்கு பயன்படுத்துவோம்ல அந்த ந. அடுத்து ம. அடுத்து சின்ன ந, 2 சுழி ந. அப்போ ஞஞன நமன என்னும் புள்ளி முன்னர் மயங்கும் மெய்கள் யாவை? ஞஞன நமன என்னும் மெல்லினத்தின் முன்னர், ஞஞன நமன என்னும் மெல்லினத்தின் முன்னர் மயங்கக்கூடிய புள்ளி எழுத்துக்கள் யாவை? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா க ச த பங்கிற வல்லினம் தான். க ச த ப. இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம்? ட ர ல ல என்னும் புள்ளி முன்னர் க ச ப, அதில் தா விட்டுட்டோம். க ச ப என்று 3ம் மயங்குவதற்குரியதுன்னு பார்த்தோம். இப்போ ஞஞன நமன என்னும் புள்ளி முன்னர் மயங்குவதற்குரிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க ச த ப 4. க ச த ப. இப்போ ஞஞன நமன என்னும் புள்ளி முன்னர் மயங்கக்கூடிய எழுத்துக்கள் க ச த ப என்னும் 4 எழுத்துக்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ந ந, அதாவது டகார நகாரம் ரகார நகாரம் ரெண்டையும் சொல்கிறாங்க. 3 சுழி ந 2 சுழி ந. ட ந ந. ந ந என்னும் முன்னர் எந்த மெய்கள் மயங்கும்? ந ந என்னும் முன்னர் எந்த மெய்கள் மயங்கும்னா, இது வந்து நம்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ந ந என்னும் மெய்கள் முன்னர் எந்தெந்த மெய்கள் வந்து மயங்கும்? எத்தனை மெய்கள் மயங்குனா 7 மெய்கள் மயங்குமா. ந ந என்னும் புள்ளி முன்னர் 3 சுழியின, அடுத்து 2 சுழியின. ந ந என்னும் புள்ளி முன்னர்னா இன்னு, இன்னொரு இன்னு. இந்த இன்னின் முன்னாடி எத்தனை மெய்கள் வந்து மயங்கும் அப்படின்னா 7 மெய்கள் மயங்கும். அப்போ ஆப்ஷன் வந்து 5 6 7 8ன்னு கொடுத்துருந்தா 7 தான். ந ந என்னும் புள்ளி முன்னர் 7 மெய்கள் மயங்கும். அந்த 7 மெய்கள் என்னென்னு பாருங்கள். க ச ஞ க ச ஞ ப ம ய வ. இப்போ இதில் எல்லாமே கலந்து வருது. முன்னாடி வந்து காசாப்பா தான். டாரா லால என்னும் புள்ளி முன்னர் காசாப்பா மட்டும் மயங்குன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஞஞன நமன என்னும் புள்ளி முன்னர் காசா தாப என 4 மயங்குன்னு பார்த்தோம். நானா என்னும் புள்ளி முன்னர் 7 எழுத்துக்கள் மயங்குதுன்னு பார்த்துருக்கோம். அந்த நானா என்னும் புள்ளி முன்னர் அந்த 7 எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 க, 2 ச, 3 ஞ, க ச ஞ ப ம ய வ. பாருங்கள், க ச க ச ஞ 3 அடித்தா காங்காச்சாவிலே உள்ளது. கா வந்துடுச்சு, ஞா தான் இல்லை, ஞாவை விட்டுட்டாங்க. அடுத்து காவுக்கு அடுத்து ச, காவுக்கு அடுத்து ச வந்திருக்கு. சங்குக்கு வரக்கூடிய சா, ஞா ஞானத்துக்கு வரக்கூடிய ஞா. அப்போ க ச ஞ 3 வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன எடுத்து சொல்கிறாங்க? பா சொல்கிறாங்க. காமனாக எல்லா மயக்கத்துலேயும் மெய் மயக்கத்துலேயும் இந்த பா வந்து கண்டிப்பாக இடம்பெறும். பா வருது, அப்புறம் 5வதாக மா வருது. க ச ஞ ப ம 5 வந்துருச்சு. ப ம. அடுத்து 6வது என்ன சொல்கிறாங்கன்னா ய சொல்கிறாங்க. யகரம் ய வ வகரம் ய வ. இந்த 7 எழுத்துக்களும் மயங்கும். இப்போ சொல்லுங்கள், நானா என்னும் புள்ளி முன்னர் மயங்கக்கூடிய எழுத்துக்கள் எவை? 7. நானா என்னும் புள்ளி முன்னர் மயங்கக்கூடிய எழுத்துக்கள் எவைனா 7. என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 க, 2 ச, 3 ஞ,
க ச ஞ 3. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப, அடுத்து 5வது ம. க ச ஞ ப ம 5. ய வ, யா சவுண்டும் வா சவுண்டும் ஒன்றாவே இருக்கும், அதனால் இங்கே வச்சுங்க ய வ ய வ அப்படின்னு. இந்த 7 எழுத்துக்கள் தான் இந்த 3 சுழி ந அது கூடயும் 2 சுழி ந முன்னர் மயங்கக்கூடியது அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த கேள்வி 8வது கேள்வி ஞ ந ம வ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞ ந ம வ. ஞ ஞானம் சொன்னோம்ல, ஞாவுக்கும் நாய்க்கு வரக்கூடிய ஞ ந ம வ. ஞ ந ம வ என்னும் மெய்களின் முன்னர், என்னும் மெய்யெழுத்துக்களின் முன்னர் மயங்குவன எவை? ஞ ந ம வ முன்னர் மயங்குவன எவை? எந்த எழுத்து மயங்குனா ஒரே ஆன்சர் தான், எகர மெய் மட்டும்தான் மயங்கும். அப்போ ஞ ந ம வ. இந்த ஞ ந ம வ ஏன்னா வாவும் யாவும் ஒன்றா இருக்குன்னு நம்ம ஏற்கனவே ஒரு இதில் பார்த்தோம். இப்போ இதில் வந்து ஞானத்துக்கு வரைய ஞ, நாய்க்கு வரக்கூடிய நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ந ஞான ம வ இன்னும் புள்ளி முன்னர் எந்த எழுத்து வந்து மயங்கும் அப்படின்னா யகரம் மட்டும் மயங்கும். யகரமெய் மயங்கும். யகரமெய் மயங்கும். ஈயு மட்டும் மயங்கி வரும். அப்போ யகரமெய் மயங்கும். இப்போ பாருங்கள் மெய்மயக்கத்தின் வகைகள். இப்போ மொத்தமாக ஒரு பார்த்துருவோமா? ஏன்னா எழுத்தெனப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எழுத்தெனப்படுவது ஒரு உரு அப்படின்னு பார்த்தோம். எல்லாமேயும் உருவாகி அப்படின்னு எழுதியிருக்காங்க. எல்லாமேயும் உருவாகி. மெய்யின் இயற்கை, மெய்யெழுத்துக்கள் எல்லாம் புள்ளி பெற்று வரக்கூடியதுனால மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல். சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையேன்னு சொன்னதுனால குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற 3 எழுத்தும் சார்பெழுத்துக்கள். எழுத்தின் மாத்திரை அளவுக்கு எது கூறப்பட்டதுன்னா உவமையாக கண்ணிமைத்தல், கை நொடித்தல் கூறப்பட்டது. குற்றெழுத்து என்பது ஓரளவு இசைத்தல். ஓரளவு இசைக்கக்கூடியது ஒரு மாத்திரை பெற்று ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள். நெட்டெழுத்துக்கள் என்பது 2 மாத்திரை பெற்று ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். அப்போ 2 மாத்திரை பெற்று ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள். இது ஈரளவு இசைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாத்திரைக்கு மேலே நெட்டெழுத்துக்கள் வந்து 2 மாத்திரைக்கு மேலே நெட்டெழுத்துக்கள் வந்து நீண்டு வந்துச்சு, 3 மாத்திரை அளவு பெற்று வந்துச்சுன்னா அந்த எழுத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளபெடுத்தல் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்புறம் மெய்யெழுத்துக்கள். அப்போ அரையளவு குறுகள் மகரம் உடைத்தே, இதுவும் நூற்பாவரி. அரையளவு குறுகள் மகரம் உடைத்தே. அரை மாத்திரை அளவிலிருந்து மகரமெய்கள் 1/4 மாத்திரை அளவாக குறுகி ஒலிப்பதும் உண்டு. அப்படி குறுகி ஒலிப்பதை மகர குறுக்கம் என்று கூறுவோம். அதற்கான நூற்பா அரையளவு குறுகள் மகரம் உடைத்தே. உயிரெழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள் எல்லாம் புள்ளியோடு நிலையில், மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல்னு சொல்லிட்டாரு. மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் புள்ளி பெற்று வரணும். ஆனால் ஆதி காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா உயிரெழுத்துக்களில் 2 எழுத்துக்கு மட்டும் புள்ளி வச்சு எழுதினாங்க. அப்போ உயிரெழுத்துக்களில் புள்ளி பெற்று வந்த எழுத்துக்கள் எவை? ஏவும் ஓகும். எகர ஒகரம் புள்ளியோடு, எகரமும் ஒகரமும் என்னது புள்ளி பெற்று எழுதப்பட்டது. மெய்மயக்கம் என்பது என்ன? 18 மெய்யும் ஒன்றுக்கொன்று தடுமாறுதல் மெய்மயக்கம். மயக்கம் என்றாலே தடுமாறுதல் என்று பொருள். மயக்கம் என்பது தடுமாறுதல் என்று பொருள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெய்மயக்கத்தின் வகைமை யாதுன்னா 2. ஒன்று உடல்நிலை மெய்மயக்கம் மற்றும் ஒன்று வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்போ அதுக்கு பிறகு தான் மெய்மயக்கம் பற்றி பார்க்குறோம். டாரா லாலா என்னும் புள்ளி முன்னர் மயங்கக்கூடியது எது? டாரா லாலா என்னும் புள்ளி முன்னர் காசா ப என்னும் 3 எழுத்து தான் மயங்கும் அப்படின்னு. அடுத்து ஞங்கன நமன என்னும் புள்ளி முன்னர் ஞங்கன நமன என்னும் புள்ளி முன்னர் இல்லை மெய்களின் முன்னர் மயங்கக்கூடியன என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 எழுத்து. அதில் காசா பா பார்த்தோமா? இப்போ ஞங்கன நமனுக்கு காசா தாப்பா அப்படிங்கிறது பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானா என்னும் புள்ளி முன்னர் மயங்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னா எத்தனை எழுத்துக்கள் மயங்குது? 7 எழுத்துக்கள் மயங்குது. இருக்கிறதுல பெரிய மயக்கம் இதுதான். நானா என்னும் புள்ளி முன்னர் மயங்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை 7. என்னென்ன எழுத்துக்கள் நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோமே? க ச ஞ க ச ஞ, அடுத்து வந்து ப ம ய வ. இந்த 7 எழுத்துக்கள் தான் நானா என்னும் புள்ளி முன்னர் மயங்கி வரக்கூடிய எழுத்துக்கள். அதுக்கடுத்து வந்து ஞ ந ம வ என்னும் புள்ளி முன்னர் மயங்கக்கூடியன எவைங்கிறாங்க. எகரமெய் மட்டும்தான் மயங்கும். ஞ ந ம வ என்னும் புள்ளி முன்னர் மயங்கக்கூடியது எகரமெய் அப்படிங்கிறத பார்த்தோம்.
அதுக்கு அடுத்தது பண்ணுங்க. ஏற ராவின் முன்னர் மயங்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை. இப்போ இது நம்ம வந்து புதுசாக பார்க்குறோம். ய ர ழ, ய யகரம், ரகரம் ர, ய ர ழ ழகரம், ய ர ழ முன்னர் மயங்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை இதுவும் 9. இப்போ நம்ம ஏற்கனவே நானா என்னும் புள்ளி முன்னர் மயங்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை 7ன்னு பார்த்தோம். நானா புள்ளி முன்னர் மயங்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை 7. என்னென்ன எழுத்து? க ச ஞ ப ம யாவாங்கிற 7 எழுத்து பார்த்தோம். இங்கே வந்து யாராழா முன்னர் மயங்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை 9 அப்படிங்கிறாங்க. யாராழா புள்ளி முன்னர் மயங்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை 9. அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த 9 நம்ம பின்னாடி பார்ப்போம். இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, அதாவது கசட தபர. கசட தபரங்கிற மெய்கள் என்ன குறியீடு பெறுது? இக்கு இச்சு கசட தபர இல்லை இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, இதனுடைய குறியீடு என்னென்னா வல்லெழுத்து. வல்லினம்ங்கிற குறியீடு தான் இதனுடையது. அதனால் இது வல்லெழுத்து. வல்லென்று ஒலிப்பதினால் இது வந்து வல்லெழுத்து. மகரமெய் முன்னர் இம்மு, மகரமெய் முன்னர் பகரமே அன்றி வந்து மயங்கும் எழுத்து எது? மகரமெய்யின் முன்னர் இம்மு இருக்கு இல்லையா, போன் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். போன் சென் அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில். அப்போ மகரமெய்யின் முன்னர் வந்து மயங்கக்கூடிய எழுத்து மகரமெய் முன்னர் பகரமே அன்றி, பகரம் மட்டும் இல்லாமல் வேற ஒரு எழுத்தும் வந்து மயங்கும். அப்போ இதான் நூற்பா. மகரமெய் முன்னர் பகரமே அன்றி டேஷும் வந்து மயங்கும். பகரம் வந்து மயங்கும், பகரம் வந்து மயங்கும். போன்முங்கிறத எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஞாபகம் இருக்கும். போன்மு அப்படிங்கிறதுல இம்மும் வந்திருக்கு மகரமெய். இந்த மகரமெய்யின் முன்னர் என்ன வந்திருக்கு? இது செட் ஆகலை. போன்மை மறந்துடுங்க. மகரமெய் முன்னர் நூற்பா வந்து அது சொல்லலை. மகரமெய் முன்னர் பகரமே அன்றி, மகரமெய்யின் முன்னர் பகரம் வராமல் வேறு என்ன வந்து மயங்கும் அப்படின்னு கேட்குறேன். பகரம் வந்து மயங்கும். பகரமே அன்றிங்கிறதுனால நீங்கள் வகரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகரமெய்யின் முன்னர் பகரமே அன்றி வகரம் வந்து மயங்கும். அப்போ வகரம் தான் இதுக்கு ஆன்சரு. அப்புறம் மொழிமரபு. இப்போ இது வரைக்கும் வந்து நூன் மரபில் உள்ள கேள்விகள் வந்து கிட்டத்தட்ட 50 கேள்விகள் வந்துருச்சு. இப்போ வந்து மொழிமரபில் உணர்த்தப்படக்கூடியது என்ன வகையான இலக்கணம்னா சொல்லிலக்கணம். மொழிமரபு உணர்த்துவது சொல்லிலக்கணம். நூன் மரபு உணர்த்தியது எழுத்திலக்கணம். நூன் மரபில் நம்ம பார்த்தது இது வரைக்கும் எழுத்திலக்கணம். இனிமேல் மொழிமரபு சொல்லக்கூடியது வந்து சொல்லிலக்கணம் அப்படிங்கிறது. கேன்மியா அப்படின்னு ஒரு சொல் வந்து பயன்படுத்தப்படுது. கேன்மியாங்கிறது குற்றியலுகிறது. இந்த கேன்மியாங்கிற சொல்லில் மியாங்கிறது எதை குறிக்கணும்? அது இடத்தை குறிக்குங்கிறாங்க. ஏன்னா மியாங்கிற சொல்லுக்கு அசையா, பற்றுக்கோடா, இசையா அப்படிலாம் கேட்டாங்கன்னா மியா என்ற சொல் எதை குறிக்கக்கூடியதுன்னா இடத்தை குறிக்கக்கூடியது. குற்றியலுகர புணரியலில் குற்றியலுகர புணர்மொழியில் டேஷ் எவ்வாறு வரும்? குற்றியலுகர புணர்மொழியினாலே குறுகல் வரக்கூடியது தான். குற்றியலுகர புணர்மொழியில் குறுகல் வரும். நீளுதல் வருமா அளபெடுத்தல் வருமானு கேட்குறாங்க குற்றியலுகர புணரியலில். குற்றியலுகர புணரியலில் என்ன வரும்னா குறுகுதல். எழுத்துக்கள் வந்து குறுகி ஒலித்தல் தான் வரும். குற்றியலுகரம் டேஷ் ஆறினை ஊர்ந்து நெட்டெழுத்துக்களின் பின்னர் வரும். குற்றியலுகரம் வந்து எந்த எழுத்துக்களை ஊர்ந்து வரும்னா வல்லெழுத்துக்கள் ஆறினையும் ஊர்ந்து வரும். குற்றியலுகரம் வல்லெழுத்துக்கள் ஆறினையும் ஊர்ந்து வரக்கூடியது. வல்லெழுத்துக்கள் ஆறுங்கிறத மறந்துடாதீங்க, அதான் இதுக்கு ஆன்சர். குற்றியலுகரம் வல்லெழுத்துக்கள் ஆறினையும் ஊர்ந்து வரக்கூடியது. மொழி முதல் காரணமாக அமைவது எது? எழுத்து தான். மொழிக்கு முதல் காரணமாக அமைவது எதுனா எழுத்து தான். மொழி முதல் காரணமாக அமைவது எது அப்படின்னா எழுத்து. மொழி முதல் காரணமாக அமைவது எது? எழுத்து. தொல்காப்பியம் சிறப்பு பாயிரம் பாடியவர் பணம்பாரனார். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஐந்திரம்ங்கிறது என்ன இலக்கண நூல்னா ஐந்திரம்ங்கிறது வடமொழி இலக்கண நூல் நம்ம படிச்சிருக்கோம். இந்திரனால் இயற்றப்பட்ட 5 எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணி அனைத்தையும் எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணி 5ஐயும் பேசக்கூடிய இலக்கண நூல். அது ஒரு வடமொழி நூல்னு பார்த்தோம். ஆனால் கரெக்டான இப்போ அதுக்கு என்ன கேட்க, ஐந்திரம் என்பது தமிழ் நூலா வடமொழியான்னு கொடுத்து சமஸ்கிருதமான்னு கொடுத்தா ஆரியமான்னு கொடுத்தா சமஸ்கிருத நூல். ஐந்திரம் என்பது சமஸ்கிருத மொழி நூல். தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணர். தொல்காப்பியம் முழுமைக்கும் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் 3க்கும் உரை எழுதினவர் இளம்பூரணர். நிலைமொழி ஈறு வருமொழி முதலோடு புணரும் புணர்ச்சியில் ஆயுதம் தன் டேஷ் மாத்திரையில் குறுகுங்கிறாங்க. நிலைமொழி ஈறில் நிலைமொழி ஈறு வருமொழி முதலோடு புணரும் பொழுது
அப்போ புணர்ச்சியில் ஆயுத எழுத்து இருந்துச்சுன்னா அது என்ன செய்யுதுன்னா தன்னுடைய அரை மாத்திரை அளவில் இருந்து குறுகும். நிலைமொழி ஈறு வருமொழி முதலோடு புணரும் பொழுது அந்த புணர்ச்சியில் நிலைமொழியில் ஆயுத ஈறு இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வாறு இருக்கும்? தன்னுடைய அரை மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மெய்யெழுத்துக்கள் எல்லாம் எப்படி இயங்கக்கூடியதாக அமையும்? அகரத்தோடு இயங்கக்கூடியதாக அமையும். மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனம். இதான் நூற்பா. மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனம். மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனம். மெய்யெழுத்துக்கள் எல்லாம் எப்படி இயங்கக்கூடியது? அகரத்தினை பெற்று இம்மு ப்ளஸ் மா, இம்மு ப்ளஸ் அ ம அப்படி வரும். இக்கு ப்ளஸ் ஆ க. அப்போ மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனம். குற்றியலுகரம் இருமொழி புணர்ச்சியிலும் தன் டேஷ் மாத்திரையில் குறுகும். குற்றியலுகரம் இருமொழி புணர்ச்சியிலையும் தன்னுடைய அரை மாத்திரையில் இருந்து குறுகி ஒலிக்கும். அப்போ குற்றியலுகரம் இருமொழி புணர்ச்சியிலையும் மாத்திரை அளவு குறுகி ஒலிக்கும் அப்படிங்க. நெட்டெழுத்துக்களின் பின்னர் இனமான குற்றெழுத்துக்கள் வந்தால் அது என்னன்னு சொல்கிறாங்க? நெட்டெழுத்துக்களின் பின்னர் இனமான குற்றெழுத்துக்கள் வந்தால் அதுக்கு பேரும் அளபெடுத்தல் தான். நெட்டெழுத்துக்களின் பின்னர் இனமான குற்றெழுத்துக்கள் வந்தால் அதன் பெயரும் அளபெடுத்தல் அப்படிங்கிறது தான். ஐ அவ் என்னும் இரண்டு குற்றிசை மொழிக்கண் நின்று ஓசையை நிறைவு செய்வன. ஐ அவ் அப்படிங்கிற இரண்டுக்கும் ஐ அவ் என்னும் ரெண்டு எழுத்துக்கும் அதனுடைய ஓசையை நிறைவு செய்ய பொருட்டு வரக்கூடியது எதுனா ஐ. அப்போ ஈ, ஐக்கு பதிலாக ஈயும் அவ்வுக்கு பதிலாக ஊ அப்படிங்கிற. அப்போ ஈ ஊ நெடில் ஈ ஊ என்னும் இரண்டு வார்த்தைகளும் ஐ அவ் என்னும் வார்த்தைகளின் ஓசையை நிறைவு செய்ய பயன்படுத்தப்படுகிறது. ஓரெழுத்து ஒரு மொழி என்பது எது? நெட்டெழுத்து 7மே ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நெட்டெழுத்துக்கள் 7மே ஓரெழுத்து ஒரு மொழி. இப்போ ஆ இ உ ஏ ஐ, ஆ இ உ ஏ ஓ அப்படிங்கிற 5. ஆமாம். ஆனா ஈனா ஊனா ஆ இ உ ஏ ஓ ஏ ஓ இந்த 5 எழுத்து குற்ற எழுத்துங்கிறாங்க. ஒரு மாத்திரை பெற்று வரக்கூடியது. இப்போ நெட்டெழுத்து என்பது ஆ, அப்புறம் ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ இந்த 7 எழுத்தும் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ என 7ம் வந்து நெட்டெழுத்து, 2 மாத்திரை பெற்று ஒலிக்கக்கூடிய எழுத்து. இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி என்று அழைக்கப்படக்கூடியது. ஓரெழுத்து ஒரு மொழி. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி எனப்படக்கூடியது நெட்டெழுத்து. மெய்யெழுத்துக்கு டேஷ் என்பது இல்லை. மெய்யெழுத்துக்கு என்ன கிடையாதுன்னா நெடுமையும் இல்லை குறுமையும் இல்லைங்கிறாங்க. மெய்யெழுத்துக்கு அது நீள்றதும் இல்லை, நெட்டெழுத்தும் கிடையாது, அதில் குறுகி ஒலிக்கக்கூடிய குறைந்த எழுத்தும் கிடையாது. ஒரே அளவு தான். மெய்யின் இயக்கம் புள்ளியோடு நிலையில் மெய்யின் அளவு அரையென மொழிபா. அவ்வளோதான். அரை மாத்திரை பெற்று ஒலிக்கக்கூடியது மெய்யெழுத்து. அதில் வந்து நெட்டெழுத்து குற்றெழுத்து அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாது. இப்போ குற்றெழுத்துக்கள் 5ம் தனித்து மொழியாகாமல் வரும். குற்றெழுத்துக்கள் 5ம் தனித்து மொழியாகாமல் வரும். அதாவது குற்றெழுத்துக்கள் 5ம் வந்து தனித்து வரும், மெய்யோடு கூடி நின்று உயிர்மெய்யாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் குற்றெழுத்துக்கள் 5ங்கிறது என்னது? அ இ உ ஏ ஓங்கிற அந்த 5 குற்றெழுத்துக்களும் தனிமொழியாகவும் வரும், மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் கூற்றும் காரணமும் சரியான, ரெண்டுமே சரிதான். குற்றெழுத்து 5ம் மொழி நிறை இலவே. நூறுபா பாருங்கள். குற்றெழுத்து 5ம் டேஷ் இலபேன்னு கேட்டால் மொழி நிறை இலபே. குற்றெழுத்து 5ம் மொழி நிறை இலபே. குற்றெழுத்து 5ம் மொழி நிறை இலபே. குற்றெழுத்து 5ம் மொழி நிறை இலபே. யார முன்னர் க ச த ப ஞ ஞ ஞ ந ம. க ச த ப ஞ ஞ ந ம ஆகிய எழுத்துக்கள் எவ்வாறு வரும்? ஈரொற்று உடல்நிலையாக வருங்கிறாங்க. யாரங்கிற புள்ளி முன்னர் இந்த கா 1 ச 2 த 3 ப 4 க ச த ப 4ஓட இது வந்து 4 வல்லெழுத்து. அடுத்து மெல்லெழுத்துக்களாக இருக்கக்கூடிய ஞ 5 ஞ 6 ந 7 ம 8. இந்த 8 மெய்யெழுத்துக்களும் எப்படி வந்து இப்போ உணரும்னா யார முன்னர் இந்த யாரங்கிற முன்னாடி ஈரொற்று உடல்நிலையாக வரும். இதான் ஆன்சர். இருக்குது ஈரொற்று உடல்நிலையாக வரும்.
இப்போ பாருங்கள், ஈரற்று உடல்நிலையாக வரும். இப்போ சொல்கிறாங்க வேய்க்கு, வேய்க்குங்கிற வார்த்தையை பாருங்கள். வேய்க்குங்கிறதுல இக்கு. இப்போ நம்ம யாரழ, அவர் ஃபஸ்ட்டு 3 வார்த்தை சொல்கிறாங்க. நிலைமொழியில் யாரழ. இப்போ வேய்ங்கிறது இருக்கா, வேய்ங்கிறதோட அதுக்கடுத்து வந்து என்ன வருது, இந்த காசா தாப்ப ஞ நாம, இந்த 8 எழுத்துக்களும் வந்து சேர்ந்து மயங்கி வரும். அப்படி சேர்ந்து மயங்கிறது அப்போ 2 எழுத்து 2 ஒற்றையும் பயன்படுத்துறதுனால இது ஈரொற்று உடல்நிலை. வேய்க்குல யகர ஒற்று இருக்குது, அப்புறம் இக்கு ககர ஒற்று இருக்குது, அப்புறம் கூ வருது. இக்கு 2 ஒற்றும் பயன்படுத்துறதுனால இது ஈரற்று உடல்நிலை அப்படிங்கிறாங்க. வேய்க்கு, பீர்க்கு, தாழ்ச்சி இவை எல்லாத்துலேயுமே ஈரற்று உடல்நிலை தான். 2 மெய்கள் வந்து கலந்து புணர்ந்துருக்கு, மயங்கியிருக்கு அப்படின்னு. அடுத்து குறில் கீழ் ஒற்று ஆகாத மெய்கள். குறில் எழுத்துக்கள் கீழே ஒற்றாகாத வர குறில் எழுத்துக்களின் கீழே, குறைந்து ஒலிக்கக்கூடிய அந்த குறில் எழுத்துக்களின் கீழே குற்றெழுத்துன்னு சொல்லி ஆஇஉ ஏஓ இதனின் கீழே மெய்யாக வராத எழுத்துக்கள் 2 இருக்குது. குறிலின் கீழ் மெய்யாகாத எழுத்துக்கள். குறில் கீழ் மெய்யாகாத எழுத்துக்கள் எவைன்னு கேட்டால் ர ழ. குறில் கீழ் ஒற்று, குறில் கீழ் ஒற்று ஆகாத மெய்யெழுத்துக்கள். குறில் கீழ் ஒற்றாக வராத மெய்யெழுத்துக்கள் என்னென்னா ர ழ. குறுமையும் நெடுமையும் அளவிற்கோடலின் தொடர்மொழி எல்லாம் நெட்டெழுத்து இயல. நூற்பா சொல்கிறாங்க. குறுமையும் நெடுமையும், குறுமையும் நெடுமையும் எந்த எழுத்துக்கு உண்டுன்னு பார்த்தோம், மெய்யெழுத்துக்கு கிடையாது, உயிரெழுத்துக்கு உண்டு குறுமையும் நெடுமையும். அப்போ குறுமையும் நெடுமையும் அளவிற்கோடலின் தொடர்மொழி எல்லாம் டேஷ் என்ப இயல, நெட்டெழுத்து இயல. குறுமையும் நெடுமையும் அளவிற்கோடலின் தொடர்மொழியெல்லாம் நெட்டெழுத்து இயல. குறுமையும் நெடுமையும் அளவிற்கோடலின் தொடர்மொழியெல்லாம் நெட்டெழுத்து இயல. குறுமையும் நெடுமையும் மெய்யெழுத்துக்கு கிடையாது, உயிரெழுத்துக்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் குறுமையும் நெடுமையும் அளவிற்கோடலின் தொடர்மொழி எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நெட்டெழுத்து என்ப. செய்யுளில் ஈரற்றுக்களாய் வருவன என்னென்ன? செய்யுளில் ஈரற்றுக்களாய் வரக்கூடியது போன்ம் அப்படிங்கிற சொல்லு. போ இன் இம், போன்ம் அப்படின்னா ஈரற்று உடல்நிலை, ஈரற்றுக்களாக வரக்கூடியது. அது வந்து போலும் அப்படின்னு மாற்றி எழுதப்படுது. போலும்னு நீ சொல்ல, அவளை போலும் இவளை போலும், அது வந்து முன்னாடி போன் என்பது ஈரற்று உடல்நிலை. நகாரை முன்னர் மகரம் குறுகுங்கிறாங்க. இன்னு முன்னாடி எது குறுகும், இம்மு குறுகும். நகாரை முன்னர் மகாரம் குறுகும். இதுக்கு விதி சொல்லியிருக்காங்க பாருங்கள். நகரத்தின் முன்னர் மகரம் குறுகும், நகாரை முன்னர் மகாரம் குறுகும், நகாரை முன்னர் மகாரம் குறுகும், நகரத்தின் முன்னர் மகரம் குறுகும் அப்படின்னு. சில எழுத்துக்கள் கூடி சில எழுத்துக்கள் போல ஒலித்தால் அதை போலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சில எழுத்துக்கள் கூடி நின்று சில எழுத்துக்கள் மாதிரி ஒலித்தால் அதை என்னன்னு சொல்லுவோம், போலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சில எழுத்துக்கள் கூடி நின்று சில எழுத்துக்கள் போல ஒலித்தால் போலி எழுத்துக்கள். அப்போ போலிங்கிறது ஆன்சர். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனாவில் தொடங்கி அவனா வரைக்கும் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் எவை? மொழிக்கு முதலாக எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வரும். மொழிக்கு முதலாகாத எழுத்துக்கள், முதல் ஆகாத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். மொழிக்கு முதலாகாத எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள். மொழிக்கு முதலாகாத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். இப்போ பாருங்கள், எழுத்துக்களில் எண்ணவும் அலகிடவும் பெறாத எழுத்துக்கள் எது? குற்றுகரம் தானா. எழுத்துக்களில் எண்ணவும் அலகிட பெறாவும் முடியாத எழுத்துக்கள் எதுனா குற்றுகரம் அப்படிங்கிறாங்க. உயிர்மை அல்லன மொழி முதலாக. உயிர்மை எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி முதலாகும். அப்போ உயிர்மை அல்லன மொழி முதல் ஆகாது. மொழிக்கு முதலாகும் உயிரெழுத்துக்கள், மொழிக்கு முதலாகும் உயிர்மை எழுத்துக்கள். மொழிக்கு முதலாக இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் எதுனா இக்கு இத்து இந்து இப்பு இம் 5 எழுத்து சொல்கிறாங்க. மொழிக்கு முதலாகும் உயிர்மை எழுத்து க த ந, க த ந ப ம 5. கா 1, கா எல்லாத்துலேயும் கம்பல்சரி இருக்கும் பாருங்க. தா 2. இவங்க வந்து காவுக்கு துணையான ஒரு சப்போர்ட்டர். இவர் இயக்குனர்னே ஒரு அசிஸ்டண்ட் இயக்குனர் மாதிரி. கா 1, தா 2, 3வது நான் வந்து தாவுக்கு ஃப்ரெண்டு மாதிரி. அடுத்து பா, இவங்க வேறு குடும்பம். பா 4, மா 5. இந்த 5 எழுத்துக்கள் தான் மொழிக்கு முதலாகும் உயிர்மெய்கள் எவை அப்படிங்கிறதுக்கு எழுத்துக்கள்.
இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட வினாக்கள் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து திரும்ப ஒரு தடவை நான் ரீகால் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம எத்தனை வகையான வினாக்கள் வந்து பார்த்துருக்கோங்கிறது நம்மளால் போட முடியும் சரியாக கரெக்டாக. அதனால் இப்போ வந்து எழுத்தெனப்படுவது அப்படிங்கிறதுல வந்து நம்ம பார்த்துருக்கோம். எழுத்தெனப்படுவது உரு. எழுத்தெனப்படுவது யாதுன்னா உருங்கிறது தான் ஆன்சர் 1. எழுத்தெனப்படுவது உரு. எல்லாமேயும் உருவாகி உருங்கிறது தான் 2வது ஆன்சர். எல்லாமேயும் உருவாகிங்கிறது 2. 3வது மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல். 4வது சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே. குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுதங்கரம் 3 எழுத்து. 5வது எழுத்தின் மாத்திரை அளவு. எழுத்தின் மாத்திரை அளவுக்கு அளவு. மாத்திரைங்கிறதே அளவு தான். மாத்திரை அளவுக்கு அளவு. கண்ணிமைத்தல் கை நடித்தல். குற்றெழுத்து என்பது ஓரளவு இசைத்தல். 6வது கேள்வி குற்றெழுத்து என்பது ஓரளவு ஒரு மாத்திரை பெற்று வரக்கூடியது. நெட்டெழுத்து என்பது 7வது கேள்வி. நெட்டெழுத்து என்பது 2 மாத்திரை பெற்று வரக்கூடிய ஈரளவு இசைக்கக்கூடிய எழுத்துக்கள். 2 மாத்திரைக்கு மேலே வந்து எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அளபெடுத்தல் அப்படிம்போது தான் 8வது. அரையளவு குறுகள் மகரம் உடைத்தே என்பது 9வது கேள்வி. அரையளவு குறுகள் மகரம் உடைத்தே, மகரம் ஆன்சர். 10வது கேள்வி உயிரெழுத்துக்களில் புள்ளி பெற்று வருவன எவை. உயிரெழுத்துக்களில் புள்ளி வச்சு எழுதப்பட்டது ஏஓங்கிறது 10வது கேள்வி. மெய்மயக்கம் என்பது 11. மெய்மயக்கம் என்பது 18 மெய்யும் ஒன்றுக்கொன்று மயங்கி வருதல். 12 மயக்கம் என்பது தடுமாறுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது கேள்வி. 13வது மெய்மயக்கத்தின் வகைமை யாது. மெய்மயக்கத்தின் வகைமை யாது அப்படின்னா 2 உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். அடுத்து 14வது கேள்வி. ட ர ல என்னும் புள்ளி முன்னர் மயங்கக்கூடியது. க ச ப. அடுத்து 15வது கேள்வி. ஞ ஞ ந ந ம ந என்னும் புள்ளி முன்னர் மயங்கக்கூடியது. க ச த ப அப்படிங்கிற எழுத்து. அடுத்து 16வது கேள்வி. நான என்னும் புள்ளி முன்னர் மயங்கக்கூடிய எழுத்துக்கள் 7 அப்படின்னு பார்த்தோம். 17வது கேள்வி. நான முன்னர் மயங்கக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்? க ச ச க ச ஞ ப ம ய வங்கிற 7 எழுத்தும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 18வது கேள்வி. ஞ ந ம வ என்னும் மெய்களின் முன்னர் மயங்குவன என்ன அப்படின்னா யகர மெய் மட்டும். ஞ ந ம வ என்னும் எழுத்துக்களின் முன்னர் மயங்கக்கூடிய மெய் எதுன்னா யகர மெய் மட்டும். அடுத்து ய ர ழ வின் முன்னர் மயங்கிய எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்க. 9ங்கிறாங்க. ய ர ழ என்னும் எழுத்துக்களின் முன்னர் மயங்கக்கூடியது 9. அடுத்து கசட தபர என்னும் மெய்கள் பெறும் குறியீடு வல்லெழுத்து. கசட தபர என்னும் மெய்கள் பெறும் குறியீடு வல்லெழுத்து. அடுத்து இது வந்து எத்தனாவது கேள்வி? இப்போ 18 வந்து பார்த்திங்கன்னா ஞ ந ம வ என்னும் மெய்களின் முன்னர் மயங்கும் எழுத்துக்கள் யகர மெய்ங்கிறது 18. 19 பார்த்திங்கன்னா ய ர ழ என்னும் புள்ளி முன்னர் மயங்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை 9. 20வது கேள்வி பார்த்திங்க அப்படின்னா கசட தபர என்னும் மெய்கள் பெறும் குறியீடு என்னென்ன வல்லெழுத்து. அடுத்து 21வது கேள்வி. மகர மெய் முன்னர் பகரமே என்று வேறு என்ன சொல் வந்து மயங்கி வரும்னா வகரம் வந்து மயங்கும். அப்போ மகர மெய் முன்னர் பகரமே என்று வகரம் வந்து மயங்கும். வகரம் தான் ஆன்சரு. அடுத்து 22வது கேள்வி. மொழிமரபில் உணர்த்தப்படக்கூடியது எது அப்படின்னா சொல்லு. அடுத்து நூன்மரபு உணர்த்தினது 23வது கேள்வி. நூன்மரபு உணர்த்தினது சொல்லு, எழுத்திலக்கணம். நூன்மரபு உணர்த்தியது எழுத்திலக்கணம். அடுத்து 24வது கேள்வி. கேன்மியாங்கிறதுல வரக்கூடிய மியா என்பது எதை குறிக்குன்னா இடத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து 25வது கேள்வி. குற்றியலுகரம் புணர்மொழியில் எவ்வாறு வரும்னா குறுகி ஒலிக்கக்கூடியதாக வரும். குற்றியலுகரம் புணர்மொழியில் குறுகலாக வருங்கிறதா ஆன்சர். 25வது கேள்வி. அடுத்து 26. குற்றியலுகரம் டேஷ் ஆறினையும் ஊர்ந்து நெட்டெழுத்துக்களின் பின்னர் வரும். வல்லெழுத்துக்கள் ஆறினையும் க ச த ப அது வருது இல்லையா, கசட தபர, அந்த வல்லெழுத்துக்கள் ஆறினை ஊர்ந்து வரக்கூடியது. மொழி முதல் காரணமாக அமைவது எழுத்து. தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் பாடியவர் பனம்பாரனார். ஐந்திரம் என்பது இலக்கண நூல்னா சமஸ்கிருத இலக்கண நூல்.
தொல்காப்பியம் முழுமைக்கு உரை எழுதியவர் இளம்பூரணர். நிலைமொழி ஈறு வருமொழி முதலோடு புணரும் பொழுது அந்த புணர்ச்சியில் ஆயுத நிலைமொழியில் இருந்துச்சுன்னா அதன் தன்னுடைய மாத்திரையிலேருந்து என்ன செய்யும், அரை மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. மெய்யின் இயக்கம் புள்ளியோடு நிலையல், மெய்யெழுத்துக்கள் எல்லாம் புள்ளி பெற்று வரும். மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும், மெய்யெழுத்துக்கள் எல்லாம் அகரத்தோடு பொருந்தி தான் வரும் அப்படிங்கிறாங்க. குற்றியலுகரம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மொழி முதல் காரணமாக அமைவது எழுத்துங்கிறது 27வது கேள்வி. தொல்காப்பியம் சிறப்பு பாயிரம் பாடியவர் பணம்பாரனாருங்கிறது 28. ஐந்திரம் இலக்கண நூலுங்கிறது ஐந்திரம்ங்கிறது வந்து சமஸ்கிருத இலக்கண நூலுங்கிறது 29. தொல்காப்பியம் முழுமைக்கு உரை எழுதியவர் இளம்பூரணருங்கிறது 30. நிலைமொழி ஈறு வருமொழி முதலோடு புணரும் புணர்ச்சியில் ஆயுதம் நிலைமொழியில் இருந்துச்சுன்னா தன்னுடைய அரை மாத்திரை அளவுலேருந்து குறுகி ஒலிக்குங்கிறது 31. அடுத்தது வந்து 32. மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனுங்கிறது 32. குற்றியலுகரம் இருமொழி புணர்ச்சியிலும் தன் அரை மாத்திரையிலிருந்து குறுகுங்கிறாங்க. குற்றியலுகரம் இருமொழி புணர்ச்சியிலும் தன்னுடைய அரை மாத்திரை அளவுலேருந்து என்ன செய்யும், இன்னும் குறுகி ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. 33. நெட்டெழுத்துக்கள் பின்னர் இனமான குற்றெழுத்துக்கள் தோன்றும். அது வந்து என்னென்னு சொன்ன, நெட்டெழுத்துக்களின் பின்னர் இனமான குற்றெழுத்துக்கள் தோன்றுவது அளபெடுத்தல் என்று பெயர்கிறாங்க. அது 34வது கேள்வி. அப்புறம் ஐ அவ் என்னும் இரண்டுக்கும் குன்றிசை மொழிக்கண் நின்று ஓசையை நிறைவு செய்யக்கூடிய எழுத்துக்கள். ஐ அப்படிங்கிறதுக்கு ஈயும் அவுங்கிறதுக்கு ஊவும். அப்போ ஈ ஊங்கிற 2 எழுத்துங்கிறது 35வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழி என்பது நெட்டெழுத்து தான். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது 36. மெய் எழுத்துக்கு வந்து நெடுமையும் குறுமையும் கிடையாதுங்கிறது 37வது கேள்வி. மெய்யெழுத்துக்கு வந்து நெடுமையும் குறுமையும் கிடையாது அப்படிங்கிறது. அடுத்து 38வது. குற்றெழுத்துக்கள் ஐந்தும் தனித்து மொழியாகாமல் மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து மொழியாகும் அந்த அப்படிங்கிற கூற்று வந்து சரியாங்கிறது 36. குற்றெழுத்து ஐந்தும் மொழிநிறை இலபே. குற்றெழுத்து ஐந்தும் மொழிநிறை செய்கிறதுக்கு வரக்கூடியது. குற்றெழுத்து ஐந்தும் மொழிநிறை இலபேங்கிறது 37. யாராழ முன்னர் காச தாப ஞ ஞ ந ம என்னும் மெய்யெழுத்துக்கள் எவ்வாறு மயங்கி வரும்னா ஈரொற்று உடல்நிலையாக வருங்கிறது 38வது கேள்வி. வேய்க்கு பீர்க்கு இதெல்லாம் அதுக்கான எடுத்துக்காட்டு. ஈரொற்று உடல்நிலை தாழ்ச்சி இதில் எல்லாமே என்ன வருதுன்னா 2 மெய்கள் சேர்ந்து வருது. குறில் எழுத்துக்களின் கீழ் ஒற்று ஆகாத மெய்யெழுத்துக்கள் எதுனா 2 இருக்குது. ஒன்று இரு, இன்னொன்று இழு. குறிலின் கீழ் ஒற்று ஆகாத வரக்கூடிய மெய்கள். 40வது கேள்வி. குறிலின் கீழ் ஒற்று ஆகாத வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் இரு இழு ர ழ. குறுமையும் நெடுமையும் அளவிற்கோடலின் தொடர்மொழி எல்லாம் நெட்டெழுத்து இயல. குறுமையும் நெடுமையும் அளவிற்கோடலின் தொடர்மொழியெல்லாம் என்ன சொல்லி அழைக்கப்படுது, நெட்டெழுத்து என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. 41. செய்யுளில் ஈரொற்று உடல்நிலையாக வரக்கூடியன எவைனா போன்மு போலுங்கிறது வந்து ஈரொற்று உடல்நிலையாக வரக்கூடியது. 42. நகாரை முன்னர் மகரம் குறுகும். நகாரை முன்னர் இன்னும் முன்னாடி இம்மு குறுகும். நகாரை முன்னர் மகாரம் குறுகும். போன்மு அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டு. போன்மு இன்னும் முன்னாடி இம்மு குறுகுது. நகாரை முன்னர் மகாரம் குறுகுங்கிறது 43. சில எழுத்துக்கள் கூடி சில எழுத்துக்கள் போல ஒலித்தலை நம்ம என்னென்னு சொல்லுவோம், போலி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இதை 44. உயிரெழுத்துக்கள் 12ங்கிறது 45. மொழிக்கு முதலாக வரக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் 46. 47வது கேள்வி. மொழிக்கு முதலாகாத எழுத்துக்கள் எது அப்படின்னா மெய்யெழுத்துக்கள். மொழிக்கு முதலாகாத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். அதுக்கடுத்து எழுத்துக்களினுடைய எழுத்துக்களை எண்ணவும் அலகிடவும் பெறாத எழுத்துக்கள் எதுனா குற்றுகரம் தான். இதான் எழுத்துக்களில் எண்ணவும் முடியாது அலகிடவும் முடியாத இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றுகரம் அப்படிங்கிறாங்க. குற்றுகர எழுத்துக்கள் வந்து எண்ணவும் முடியாது அளவிடவும் முடியாது அப்படிங்கிற. இது வந்து 48வது கேள்வி. அடுத்து உயிர்மை அல்லன மொழிமுதல் ஆகா. உயிர்மை அல்லன மொழிமுதல் ஆகாங்கிறது 49வது கேள்வி. மொழிக்கு முதலாகும் உயிர்மெய்கள் காத்த ந பாமா. இந்த 5 வந்து மொழிக்கு முதலாக வரும் உயிர்மெய்கள் அப்படிங்கிறது. இது வந்து 50வது கேள்வி. இப்போ இது வரைக்கும் 50 வினாவிடைகள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். எல்லோரும் வந்து வீடியோவை பார்த்து எழுதி வச்சு படித்து பரீட்சையில் வெற்றி அடையுமாறு தேர்வில் வெற்றி பெறுமாறு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.